நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்தில் அமரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி படம் கொடுத்திருந்தாரு. அதனைத் தொடர்ந்து இப்ப ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி நான் சினிமா விட்டு விலகலான்னு முடிவு எடுத்திருந்தேன். அப்போ என்னோட மனைவி ஆர்த்தி அவர்கள் கொடுத்த ஊக்கம் தான் இப்ப நான் சினிமால தொடர்ந்து பயணிக்கிறேன். அந்த விலகிற முடிவையும் கைவிட்டேன் அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது என்னை நீலாம் சினிமால நடிக்கிறியா, நீலாம் நடிக்க கூடாது, சினிமா விட்டு விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மிரட்டினாங்க அப்படிங்கிறாப்புல கொடுத்திருக்காரு. அதுக்கு தான் ஆர்த்தி அவர்கள் கொடுத்த பதில் தான் என்னை இந்த அளவுக்கு இப்ப சினிமால நான் தொடர்ந்து பயணிக்கணும், பெரிய பெரிய சாதனைகள் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஆர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமா பின்புலம் இல்லாமல் அஜித், விஜய் முன்னேறி எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அந்த வரிசையில 20 வருடம் கழித்து இப்ப நீங்க வந்திருக்கீங்க, எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் சினிமால சாதிச்சிருக்கீங்க, வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அந்த வெற்றியை கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் மிரட்டுறாங்க, இது பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க சினிமா விட்டு போயிடாதீங்க. நீங்களா உங்களோட தொழில பார்த்தீங்கன்னா முழு கவனம் செலுத்துங்க. யாரு பேசுறதையும் காதுல வாங்காதீங்க அப்படிங்கிறப்பல ஆர்த்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். அவங்க கொடுத்த அந்த ஊக்கம் தான் இப்ப நான் பார்த்தீங்கன்னா சினிமால தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஆரம்பத்துல டிவியில நுழைஞ்சு, அதுக்கப்புறம் வெள்ளித்திரைக்கு அதுக்கப்புறம் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு மேடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுருக்காரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவரோட படம் இப்போ சக்சஸா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அவரோட விடாமுயற்சி தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவகார்த்திகேயன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.